நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும் பொற்கொடியுடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் என்றே. அதனாலே வியாக்கியானம் பண்ணும் பொழுது மெய்யர்க்கே மெய்யனாகும் என்னை போல, ஏன்னா ஆழ்வாரை நம்மோடு சேர்த்து சொல்கிறதுக்கு பதிலாக மெய்யர்க்கே மெய்யனாகும் என்னை போல, அப்புறம் விதியிலா பொய்யர்க்கே பொய்யனாகும். யார் பகவானை நம்பலையோ அவனுக்கு பகவான் இல்லை, நம்புறவனுக்கு தான் பகவான் இருக்கான். பகவான் சாஸ்வதமான நிரந்தர வஸ்துவாக இருந்தாலும் கூட அவனுடைய கிருப்பையை பெறக்கூடிய விஷயத்திலே அவனை ஆசிரிக்கத்தக்கவர்களுக்கே அவனுடைய கிருப்பை கிடைக்கிறது. பகவான் கிருப்பையை பண்ணும் பொழுது எந்த வித்தியாசமும் பார்க்கறதில்லை. இவன் சின்ன குழந்தை தானே, இவன் அறியா சிறுவனாக இருக்கான், இவனுக்கு போய் நாம் என்ன கிருப்பை பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறதில்ல. அப்படி கிருப்பை பண்ணியிருந்தால் நாரதருக்கு பண்ணியிருக்க மாட்டான். ஸ்ரீமத் பாகவதத்திலே நாரதருக்கு கிருப்பை கிடைக்கும் பொழுது 5 வயது. துருவன் காட்டுக்கு தபஸ் பண்ண போனான் இல்லையா, 6 மாதத்தில் பகவானை பார்த்துட்டான். துருவன் காட்டுக்கு தவம் பண்ண போன பொழுது 5 வயது. பிரகலாதனுக்கு கிருப்பை பண்ணின பொழுது 5 வயது. சனகாதிகளுக்கே இன்னும் 5 வயது தான். அதனாலே பகவான் கிருப்பை பண்ணுற விஷயத்தில் இவன் குழந்தையா வயதானவரா அப்படின்னு பார்க்கறதில்ல. சரி பணக்காரரோ அப்படின்னு பார்க்குறான்னா, தரித்திரனான குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ணினான். ரொம்ப அழகாக இருந்தால் தான் சுவாமி அனுகிரகம் பண்ணுவாரோ அப்படின்னா, மதுரையில் பகவான் பிரவேசிக்கும் பொழுது குப்ஜேங்கிற கூனி இருக்கா, 3 வளைவு உடம்புல அவளுக்கு, பார்க்கறதுக்கே அழகு கிடையாது. அவளுக்கு கிருப்பை பண்ணினா அழகை கொடுத்தான். படித்தவர்களுக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னுட்டா, கஜேந்திரன்கிற ஒரு யானை எங்கேயாவது படிக்குமா, படிக்கத்தான் முடியுமா, அந்த யானைக்கு கிருப்பை பண்ணினான். அதனாலே பகவானுடைய அப்படியே நம்ம சிந்தித்து பார்த்துட்டே வரும் பொழுது ஆண் பெண்கிற வித்தியாசம் இல்லை. கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணினான் கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரத்தில். சபரி அப்படிங்கிற ஒரு வேடுவ பெண், அவளுக்கு பரமானுகிரகம் பண்ணி பிரபு அவ கொடுத்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டான் ராமாவதாரத்தில். குகன் அப்படிங்கிற வேடுவரை போய் பகவான் அப்படி இழுத்து கட்டிண்டான். அதனால பகவானுக்கு எந்த வித்தியாசம் இருக்கு? பணக்காரன் இருக்கோ, ஏழன் இருக்கோ, அழகன் இருக்கோ, படிப்புன்னு இருக்கோ, வயதுன்னு இருக்கோ, குலம் இருக்கோ, ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்லை. இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரு வித்தியாசம் வச்சுட்டுருக்கான். ஏன் இந்த வித்தியாசத்தை வச்சுட்டுருக்கான் அப்படின்னா, அந்த வித்தியாசம் இல்லைன்னா அப்புறம் பகவான் நம்ம கேட்போம், அவனுக்கு மட்டும் ஏன் பண்ணா, நமக்கு மட்டும் ஏன் பண்ணா, அப்புறம் நமக்கு ஏன் பண்ணலை. இல்லைன்னா பகவான் கிருப்பை பண்ணுறது ஒரு சான்ஸ், ஒரு ரேண்டம், ஒரு ப்ராபபிலிட்டின்னு ஆகிடும். அப்போ பகவான் வித்தியாசமே பார்க்காத பகவான் ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் வச்சுட்டுருக்கான். அது என்ன வித்தியாசம்னா, அவன் வேணும்னு யாராவது அழறானா? என் கிருப்பை வேணும்னு நீ நினைக்கிறியா? நீ வேணும்னு நினச்சா நான் கிருப்பை பண்ணுறேன். அப்போ பகவானுக்கு பக்ஷபாதம் இல்லை பாருங்கோ. அவனுக்கு ஏன் கிருப்பை பண்ண? அவன் கேட்டான், அவன் ஆசைப்பட்டான். உனக்கேன் பண்ணலை? நீ ஆசைப்படலை. அப்போ பாரபட்சமே பகவானுக்கு கிடையாது, பக்ஷபாதமே கிடையாது. பக்ஷபாதம் இல்லாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒன்று எதிர்பார்த்துன்னு இருக்கான் பகவான். திரௌபதிக்கு சபையில் ஏன் வஸ்திரத்தை கொடுத்தான்னா அவள் கூப்பிட்டான். கஜேந்திரனை வந்து ஏன் ரட்சிச்சான்னா அவன் கூப்பிட்டான். இனி அவனுடைய கிருப்பையை நம்புறியா? உனக்கு கிருப்பை வேணும்னு நினைக்கிறியா? கஷ்டத்திலிருந்து பகவான் காப்பாற்றுவான்னு நினைக்கிறியா? கதறியா அழறியா வருவான். நீயா ஒரு வழியில் போகாதே. மகான்கள் எப்படி பகவானை கூப்பிடணும்னு சொல்லித்தராளோ அந்த விதத்தில் போ. நீ நம்பலையா? இல்லை. அப்போ பகவானை ஒருத்தர் நம்புறது அப்படிங்கிறது ஏதோ ஒருத்தர் சொன்ன மூட நம்பிக்கையா அப்படின்னா இல்லை. அநேகமாக கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு வாதத்துக்கு வரக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவர்கள் கூட சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் அப்பா அம்மா வந்து கார்த்தால எழுந்துரு, பெருமாள் மேடையில் போய் பெருமாளை சேவி,
பரீட்சை எழுதும் பொழுது பெருமாளை வேண்டிக்கோ, இன்றைக்கி நாள் கிழமையாக கோவிலுக்கு போயிட்டு வா, பிறந்த நாளாக ஒரு அர்ச்சனை பண்ணு, இப்படியே சொல்லிட்டு ஒரு பக்தி வளர்றது அவனுக்கு தானாக கிடைச்சிட்டாலும் கூட அது நல்லதாக போனதுனால நல்லதாகவே இருக்குது. அதுக்கு மேலே அவன் ஒரு விசாரம் பண்ணலை, கடவுள் இருப்பாரா இவெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு அவன் விசாரம் பண்ணலை. விசாரம் பண்ணாட்டா கூட ஏதோ அவனுக்கு கிடைச்சது ஒரு நல்லதாக போயிடுது. அதனால் அவன் கடவுளை ஏற்றுக்கொள்வதும் ஒரு பெரியவர்கள் காட்டின வழி அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு அத்தகைய லாபம் கிடைச்சுடுத்து போயிட்டான். சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறா இல்லையா, அவளும் இப்படி தான். அவளுக்கு எந்த விசாரமும் கிடையாது. யாரோ ஒருத்தரோடு அவள் பழகியிருப்பார், அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார், உடனே இவனும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே ஆழ்வார் பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம்னார், உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடறுத்து தோன்றும். கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் பகவானுடைய லீலைகளே நடந்த சம்பவங்களை சொல்கிறது. தத்துவ விசாரம்னு இருக்கக்கூடிய உபனிஷத்தும் நாம் இன்றைக்கி என்னென்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விகளெல்லாம் மகரிஷிகளே எழுப்பி, அந்த சந்தேகங்களை அவர்களே எழுப்பி அத்தகைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறா. அறிவு அப்படின்னுட்டா அறிவுனால எல்லாத்தையும் நம்பிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவுனால சிலதை அனுமானிக்கலாம், அவ்வளவுதான். அனுமானம் கூட தப்பாக போயிடும், பிரத்யட்சமாக பார்க்கறது கூட தப்பாக போயிடும், சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறோம், மேகம் இருக்குது, நல்ல மழை வரப்போகிறதுன்னு நினைக்கிறோம், எல்லாம் தயாராக இருக்கும். எங்கேயோ ஒரு காற்று வந்தது, பட்டுன்னு அடிச்சுட்டு போயிடுத்து, மேகங்கள்லாம் நகர்ந்து போயிடுத்து, மழை வரலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீதியில் ஒருத்தரை போகிறோம், ஹே கோபாலா இங்கே வா. அவன் திரும்பி பார்க்கலாம், அவன் வேற யாரோ. சார், என் ஃப்ரெண்டு கோபால் மாதிரியே இருந்தது, அனுமானம் தப்பாக போயிடுத்து, கண்ணால் பார்த்தது தப்பாக போயிடுத்து. அது மாதிரி அறிவு அப்படின்னுட்டா நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏதோ முக்கியமாக நடந்த சம்பவங்கள் நமக்கு எப்படி ஞாபகம் இருக்கே தவிர 10 வயதில் என்ன பண்ணினோம் தெரியாது. ஏதாவது ஒரு தேதியை கொடுத்து 20 வருடத்துக்கு முன்னாடி இதே தேதியிலே நீ கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணின சொல்ல முடியாது. அறிவு எல்லாம் ஒரு அளவுக்கு உட்பட்டது, மெமரியும் ஒரு அளவுக்கு உட்பட்டது. அறிவு அளவுக்கு உட்பட்டது, மெமரி அளவுக்கு உட்பட்டது. மனதுனாலையும் சிலது தான் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப ஒரு மேத்ஸே ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் அது புத்தியில் எட்ட மாட்டேங்கிறது. அதுக்கு மேலே அந்த அறிவு அது விஸ்தரித்து அதோடைய ஒரு சொல்யூஷனை நம்மளால் மூளை குழம்புறதுங்கிறான், அது புரியலைங்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அந்த சப்ஜெக்ட்டுங்கிறான். ஏன் அந்த அறிவு அது திணிக்க முடியல. அது ஒரு லிமிட்டெட் நாலேஜுக்குள்ளே அது உள்ளே நுழைய மாட்டேங்கிறது. அப்புறம் நீ நாலேஜுடைய அதை பெருக்கிக்கணும். அதே மாதிரி அறிவு இருக்குது, அதே மாதிரி தான் அறிவு காலம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு உட்பட்டதாக தான் இருக்குது அறிவு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல, இந்த சவத்துக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல, ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னு தெரியலை, எல்லாம் தெரிஞ்செடுத்துன்னு அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த சப்ஜெக்டிலேயே ஒருத்தர் மாஸ்டர் பண்ணுறதே போரும் ஆயிடுறது. வேதம்னு எடுத்துட்டா ஒருத்தரால் ஒரு வேதத்தை ஜென்மா முழுக்க படித்து முடிக்கிறது கஷ்டம், வேத பாஷ்யம் படிக்கிறது கஷ்டம். அப்புறம் 4 வேதம், 4 வேத பாஷ்யம், அப்புறம் தர்மசாஸ்திரம், அப்புறம் 6 சாஸ்திரங்கள், அப்புறம் 6 தர்ஷனம், அப்புறம் ஆழ்வார்களுடைய அருளை செயல்கள், எவ்வளவோ பக்தர்கள், அப்புறம் இப்படி போயின்னு இருந்தா முடிவு எது இருக்கு? அதனால ஆழ்வார் என்ன சொல்கிறார், இத்தகைய மகான்கள் எல்லாம் பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது ஏதோ சும்மா அவர்கள் விளையாட்டாக சொல்லலை, பொருத்தியார் சொன்னதை வச்சுட்டு சொல்லலை, இல்லை அவர்கள் ஏதோ புத்தகத்தில் படிச்சுட்டு அப்படியே திருப்பி அவர்கள் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கலை. அவர்களெல்லாம் என்ன சொல்கிறான்னா ஐயப்பாடறுத்து தோன்றும். அவர்கள் பகவான் இருக்கான் அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கொண்டு அந்த பகவான் இருக்கான்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களிலே அவர்கள் காண்பித்த வழியில் போய் அந்த பகவானை நேருக்கு நேர் பார்த்தவர்கள். உன்னை பிரத்யட்சமாக பார்க்குற வரைக்கும் அதில் சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதனால என் ஐயப்பாடறுத்து தோன்றும். நான் கடவுளையும் ஏற்றுக்க மாட்டேன்,
ஆனால் கடவுளே பார்க்கறதுக்கு என்ன வழியோ அந்த வழியில் போய் இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கவும் மாட்டேன் அப்படின்னுட்டா இது வீண் விதண்டாவாதம். இருக்கான்னு நீ எம்பணும் அப்படின்னா பார்க்க முடியுமானா முடியும். ஆனால் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீ பண்ணுறதுக்கு தயாரா அப்படின்னா அதை நான் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதை பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னா நீ பகவானை பார்க்க முடியாது. அதனால உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை. கற்கண்டு கையில் வச்சுட்டு இருக்கோம், இந்த கற்கண்டு திதிக்கும் அப்படின்னு. கற்கண்டு திதிக்காது, இல்லை கற்கண்டு திதிக்கும் அப்படின்னா திதிக்குமா திதிக்காதான்னு வாயில் போட்டு பார்த்துக்கணும். வாயில் போட்டுண்டு பார்த்ததுக்கு பிறகு பிரத்யட்சமாக அவனும் திதிக்கிறதுன்னு சொல்ல போகிறான். அந்த மாதிரி அந்த பகவானை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா ஒரே பரமாத்மா அடையிறதுக்கு பல வழி இருக்குது. ஒரு ஊருக்கு ஒரு பாதை தான் சொல்ல முடியுமா? எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்கு 4 துறை இருக்குது, படிக்கட்டு. ஒரு கோவில் குளத்துக்காவது 4 படித்துறை உண்டு. காவேரியில் பார்த்தா 100 படித்துறை 1000 படித்துறை காவேரி ஓடுற இடத்துலலாம் இருக்குது, கங்கைக்கு இருக்குது. எந்த ஒரு படித்துறையில் இறங்கினாலும் அந்த நதியில் போய் ஆனந்தமாக ஸ்நானம் பண்ண முடியுமா போலே இன்னும் யோகாபியாசம் பண்ணி அந்த பரமாத்மாவை பாரு, தியானம் பண்ணி அந்த பரமாத்மாவை பாரு, இல்லைன்னா பக்தி பண்ணி அந்த பரமாத்மாவை பாரு. ஏதோ ஒரு விதத்தில் இறங்கி அதில் ஆழம் கண்டா தானே நீ பார்க்க முடியும். ஒன்றும் முடியலேன்னு காலில் விழுந்து கதறி சரணாகதி பண்ணு. பகவான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னுட்டா எவ்வளவோ பேர் பார்த்தவர்கள் இருக்காளே, பிரத்யட்சமாக பார்த்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கான். ஆண்டாள் இருக்கா, மீரா இருக்கா. அதனால அவர்களுக்கு இனிமே இறைவன் இருக்கானா இல்லையா, பகவான் இருக்காராங்கிற சந்தேகமே வரப்போறதில்லை. ஏன்னா பிரத்யட்சமாக பார்த்துட்டு தான் நமக்கு சொல்றா. அவர்கள் பார்த்துட்டால் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னுட்டா, ஒரு மகாபக்தர் இருக்கார், திருட விசுவாசத்தினாலே பகவானை சாட்சாத்காரம் பண்ணினவர், பகவானோட பேசக்கூடியவர், பகவானுடைய தரிசனம் பெற்றவர் அப்படின்னு வச்சுட்டோமானால் அவர் நம்ம என்னடா தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பிள்ளை குட்டிகள்லாம் பெற்றுக்கல, நம்ம ஆஃபீஸ்க்கு போகல, வேலைக்கு போகல, சம்பாதிக்கலை, வீடு வாங்கலை, என்ன தெரியாதனமாக இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னு விட்டுட்டு அந்த வாழ்க்கைக்கு போகணும்னு ஒரு காலம் அவர் ஆசைப்பட மாட்டார். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்கள் கல்யாணம் பண்ணிண்டு பிள்ளை குட்டிகளை பெற்றுண்டு பணம் பதவி சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒருவருக்கு இவ்வளவு இருந்தும் ஒரு நாளைக்கு இதனால் சுகம் கிடைக்காம நாம் அந்த வழிக்கு போகலாமா அப்படின்னு சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு காலம் வரும். ஏன்னா எல்லாமே நம்முடைய கையில் இருக்குன்னு நினைக்கின்றவர்களுக்கே அப்படி வருதே. ஹிரண்யகசிபுக்கே 7 உலகங்களையும் ஆற்றி படைத்த அவனுக்கு இந்திரன் அவனுக்கு கை கட்டிண்டு நிற்கிறான், 33 கோடிகள் தேவர்கள் கை கட்டிண்டு நிற்கிறான், நவக்கிரகங்கள் கை கட்டிண்டு நிற்கிறது, அவனுடைய உத்தரவுக்கு எல்லாரும் பயப்படுறான். அவனே தெய்வமாக இருக்கான் கொஞ்ச காலத்துக்கு. ஆனால் பிரகலாதனுக்கு விஷத்தை கொடுத்தும், யானையில் இடற விட்டும், சிங்கத்தின் வாயில் கொடுத்தும், மலையில் இருந்து உருட்டி விட்டும், கடலிலே தூக்கி போட்டும் அவனுக்கு ஒன்றும் முடியலை அப்படின்ன போது அவனே தலையில் கையை வச்சுன்னு உட்காந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அவனுக்கும் நம்ம கைக்கு மிஞ்சின ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு இனி என்ன பரிகாரம்னு தெரியலேன்னு ஒரு நிலை வருது. ராவணனுக்கும் அப்படி வந்தது. யுத்தத்தில் இன்றைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. இந்திரஜித்து போயாச்சு, கும்பகர்ணன் போயாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவனும் ராவணனும் சிறிது காலத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே தெய்வமாக இருந்தான். அவனும் தலையில் கை வச்சுட்டு உட்காரக்கூடிய ஒரு நாள் வருது இல்லையா. அது மாதிரி என்னன்னா டாக்டரே கூட சொல்லுவா, எங்களால் பண்ணின முயற்சியெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். நீங்களே பகவானை வேண்டிக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று பகவான்னு சொல்லுவா, இல்லை இயற்கைன்னு சொல்லுவா. பார்க்குற ரீதி தான் வித்தியாசம். ஆனால் நம்முடைய கை இதோட முடிஞ்சு படுத்து, நம்முடைய முயற்சி இதோட முடிஞ்சு படுத்துங்கிறது தானே அதுக்கு முடிவு. அதனால் இங்கே சொல்கிறார், மகான்களுடைய நம்பிக்கையோ மகரிஷிகளுடைய நம்பிக்கையோ அத்தகைய ஆழ்வார்களுடைய நம்பிக்கையோ வெறும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதில்லை. புட்கொடியுடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் என்றே. அதனாலே அத்தகைய வேதத்தினால காண்பிக்கப்பட்ட பரமாத்மா, உபனிஷத்தினால காண்பிக்கப்பட்ட பரமாத்மா,
சாஸ்திரத்தில் எந்த ஒரு யாரோ ஒருத்தரை பகவான்னு சொல்லியிருக்காரோ அவர் யார் அப்படின்னார். இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை தான் சர்வ இதிகாசங்களும் சர்வ புராணங்களும் சர்வ சாஸ்திரங்களும் பகவான்னு சொல்கிறது. அதனால் இத்தகைய மகிமையுடையவன் இருக்கக்கூடிய ஊர்னு சொல்லக்கூடாதோ, அத்தகைய பரம்பொருள் இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர்னு சொல்லக்கூடாதோ. ஆழ்வாருக்கு என்னவோ பெருமாளை ரசிகராக இருக்கிறதுனாலே அழகன் அழகன்னே பார்க்கிறார். அத்தகைய அழகிய மணவாளன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்னா ஒருத்தரை பார்த்த உடனே நம்முடைய மனது ஈடுபடுறது அழகுல தான். அந்த அழகை பார்த்த பிறகு தான் அப்புறம் அவர் பணக்காரரா, அவர் படிச்சிருக்காரா, அவருக்கு எந்த ஊர், என்ன பேர், பார்த்த உடனே மனசு அப்படியே கொள்ளக்கூடியது கவரக்கூடியது என்னென்னா அழகு. அதனாலே அத்தகைய அழகனா அந்த அழகிய மணவாளனான ரங்கநாதன் இருக்கிறதுனாலே ஆழ்வார் என்ன சொல்கிறார்னா, ஐயப்பாட் அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கம் என்றே அப்படிங்கிறார். இந்த ஆழ்வார் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டுன்னு சொன்னேன். என்ன அப்படின்னுட்டா, ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதத்திலே மற்ற ஆழ்வார்கிட்டேருந்து வித்தியாசப்படுறார். நம்ம ஆழ்வார் இருக்கின்ற இடத்திலே இருந்தார். ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாளும் அவர்கிட்ட வந்து பாடல்களை வாங்கி சென்றார். அப்படிங்கிறதே நம்ம ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை. மதுரகவி ஆழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, தெய்வத்தை பாடாமல் ஆச்சாரியனை மட்டும் பாடின ஒரு பெருமை. 12 ஆழ்வார்கள்லே ஆண்டாளுக்கு என்ன பெருமைனா பெண் பிள்ளைங்கிற பெருமை. பெரியாழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, பெருமாளையே பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டாண்டென்று பாடிய பெருமை, பெருமாளையே வாழ்த்தின பெருமை. குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பெருமை அப்படின்னுட்டா, சம்ஸ்கிருதத்திலையும் தமிழையும் பாடின ஒரே ஆழ்வார். திருமிழி ஆழ்வாருக்கு என்ன பெருமைனா, வெகு காலம் உலகத்திலே வாழ்ந்திருந்த ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன பெருமைனா, அதிகமான திவ்ய தேசங்களே மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆழ்வாருக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன அப்படின்னுட்டா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை மட்டும்தான் இவர் பாடியிருக்கார். எந்த பெருமாளையும் பாடாத ஒரு ஆழ்வார் அப்படிங்கிறது தான் இவருக்கு இருக்கக்கூடிய பெருமை. இவருடைய கைங்கரியம் அப்படின்னுட்டா, ஒவ்வொருத்தர் பெருமாளுக்கு கைங்கரியத்திலேயே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ருச்சி உண்டு. சில பேருக்கு வாச்சிக கைங்கரியத்தில் ரொம்ப ருச்சி. அத்தகைய வாச்சிக கைங்கரியத்தில் ஈடுபடுறவா எப்போ பார்த்தாலும் பகவானை பற்றியே பேசின்னு இருப்பா. 1000 பேர் இருந்தாலும் பகவத்குணம் சொல்லுவா, 2 பேர் இருந்தாலும் பகவத்குணம் சொல்லுவா. வீட்டில் சகஜ பாஷணமாக பேசின்னு இருக்கும் பொழுது கூட, மனைவியோடு பேசின்னு இருக்கும் பொழுதும் சரி, குழந்தையோடு பேசின்னு இருக்கும் போதும் சரி, எப்பொழுதுமே பெருமாளுடைய கிருப்பையே பேசின்னு இருக்கக்கூடிய, ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களையே பேசின்னு இருக்கக்கூடிய வாச்சிக்க கைங்கரியம். அப்படி சில பேர். அது மாதிரி திருக்கச்சி நம்பிகள் மாதிரி ஆளவட்ட கைங்கரியம் சில பேருக்கு ருச்சி. பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கியா பெருமாளை புறப்பாடு பண்ணிட்டு போகிறதுல சில பேருக்கு குஷி. பெருமாள் வரக்கூடிய வீதியெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு அதெல்லாம் சுத்த பண்ணி விடுத்திக்கிறது சில பேருக்கு அதில் ஒரு குஷி, சந்தோஷம். அந்த மாதிரி கைங்கரியத்திலேயே கூட சில பேருக்கு பெருமாளுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்துட்டு பாராயணம் பண்ணுறதுல சந்தோஷம். சில பேருக்கு பெருமாளுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு நாம கீர்த்தனம் பண்ணுறதுல சந்தோஷம். எல்லாமே கைங்கரியம்தான். பெருமாளுடைய திருமடைப்பள்ளியில் இருந்து பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கிறதும் கைங்கரியம்தான். பெருமாளுக்கு தீவட்டி பிடித்து கொண்டு வரதும் கைங்கரியம்தான். பெருமாளுடைய புறப்பாட்டில் பெருமாளை கவனமாக அழைத்து கொண்டு வரணுங்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதும் கைங்கரியம்தான். இப்படி விதவிதமான கைங்கரியத்தை இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைங்கரியத்தில் ஆசை. இந்த ஆழ்வாருக்கு என்ன கைங்கரியத்தில் ஆசை அப்படின்னுட்டா, இவர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது காவேரி கரையில் தான் அவருடைய பிறந்த ஊர்.
இந்த ஆழ்வாருக்கு என்ன ஆசைனா, எப்படி அனந்தாழ்வார் திருவேங்கடமுடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினாரோ அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரிய ஆழ்வார் நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் பண்ணினாரோ அது மாதிரி நம்முடைய ஆழ்வாருக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னுட்டா, பெருமாளுக்கு நந்தவனம் அமைத்து விதவிதமான புஷ்பங்களை பயிரிட்டு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. அவர் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம் காவிரி தீரத்தில் இருக்கக்கூடிய திருமண்டங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரம். திருமண்டங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணின ஆழ்வார் அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்க வாசமே வந்து விட்டார். ஸ்ரீரங்க வாசத்தில் அவர் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னுட்டா, ஸ்ரீரங்க வாசத்தில் இருந்து பெருமாளுக்கு அழகான ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்திலே பலவிதமான புஷ்பங்களை பயிரிட்டு அந்த புஷ்பங்களால் மாலை தொடுத்து பெருமாளுக்கு நித்தியம் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினாலேயே திருமண்டங்குடிங்கிற க்ஷேத்திரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வார் வாசம் பண்ணினார். தினமும் பெருமாளுக்கு விதவிதமான மாலைகளை கொண்டு சமர்ப்பித்ததுனாலவோ என்னவோ அவர் பாடிய பாசுரங்களுக்கும் திருமாலை அப்படின்னு பேரை வச்சார் ஆழ்வார்.